அனைவருக்கும் வணக்கம். சஷ்டி என்பது ஒவ்வொரு மாதமும் வரும் 6வது சந்திர நாள் ஆகும். அமாவாசையை அடுத்து வரும் சஷ்டியை வளர்பிறை சஷ்டி என்றும், பௌர்ணமிக்கு அடுத்து வரும் சஷ்டியை தேய்பிறை சஷ்டி என்றும் அழைப்பர். இரண்டு சஷ்டிகளுமே முருகப் பெருமானுக்கு உகந்த நாளாகும். வளர்பிறை சஷ்டி விரதத்தை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். வளர்பிறை சஷ்டி என்பது வாழ்க்கையில் வளர்ச்சி, முன்னேற்றம் ஆகியவற்றை தரக்கூடிய நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் முருகப் பெருமானை வழிபடுவது சிறப்பு வாய்ந்தது. சஷ்டி திதி அன்று உபவாசம் இருப்பது அல்லது பால், பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது வழக்கம். முருகனுக்கு உரிய மந்திரங்கள் மற்றும் பாடல்களை பாடி வழிபடலாம். மாலை நேரத்தில் முருகன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து விரதத்தை நிறைவு செய்யலாம். வளர்பிறை சஷ்டி விரதத்தின் பலன்கள் பற்றி இப்போது பார்ப்போம். வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் தீராத வினைகள் தீரும் என்பது நம்பிக்கை. எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கும். மன அமைதி கிடைக்கும். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். முருகனுக்கும் நமக்கும் இடையிலான தொடர்பு வலுவடையும். ஒவ்வொரு மாதமும் வரும் சஷ்டி திதிகளில் விரதம் இருப்பது சிறப்பான பலன்களை தரும். உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ப விரத முறைகளை தேர்ந்தெடுத்து முருகப் பெருமானின் அருளை பெறலாம். சஷ்டி ஒரு பவர்ஃபுல்லான நாள். அதுவும் வளர்பிறை சஷ்டின்னா சொல்லவே தேவையில்லை. நிலா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ற மாதிரி நம்ம வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமா வளரும்னு நம்பப்படுது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அமாவாசை இருட்டுக்கு பிறகு வெளிச்சம் மெதுவாக பரவுற மாதிரி, நம்ம கஷ்ட காலத்துக்கு பிறகு நல்ல காலம் வரும்னு சொல்ற மாதிரி இந்த வளர்பிறை சஷ்டி நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அதனால தான் இந்த நாளில் முருகனை வேண்டிக்கிட்டா நம்மளோட தடைகள் எல்லாம் அந்த வெளிச்சம் மாதிரி விலகி போகும்னு சொல்றாங்க. சும்மா கோவிலுக்கு போய் கும்பிட்டு வர்றதோடு இல்லாம இந்த நாளில் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷமானது. அப்படி விரதம் இருக்கும் போது நம்ம மனசு சுத்தமாகி முருகனோட அருள் நம்ம கிட்ட இன்னும் அதிகமாக சேரும். இந்த நாள்ல கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது மிகவும் நல்லது. நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் போட்ட மாதிரி இந்த பாடல் அமையும். எல்லா விதமான பயமும் விலகி தைரியம் பிறக்கும். உங்களுக்கு தெரியுமா, சூரபத்மனை முருகன் ஜெயிச்சது இந்த ஒரு சஷ்டி நாள்ல தான். அதனால தான் இந்த நாள் தீய சக்திகளை வெல்லக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுது. நம்ம மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்கள், பயம், இது எல்லாத்தையும் விரட்டி அடிக்க இந்த நாள் ரொம்பவும் உகந்த நாளா கருதப்படுது. சும்மா ஒரு சடங்கா இல்லாம இந்த வளர்பிறை சஷ்டியை ஒரு புது தொடக்கமா நினைச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க என்னவா வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசுல வச்சுக்கிட்டு முருகனை வேண்டுங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். நம்ம கிட்ட இருக்கிற வேண்டாத விஷயங்களை, கர்ம வினைகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடும். இந்த சஷ்டி விரதமானது வெறும் வயிற்றுல மட்டும் விரதம் இருக்காம மனசார இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது யாரையும் திட்டாம, பொய் பேசாம, நல்ல எண்ணங்களோட இருக்கணும். அப்போதுதான் அந்த விரதத்தோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். சும்மா பட்னி கிடந்தா மட்டும் போதாது. நம்ம தமிழ்நாட்டில் முருகனுக்கு எத்தனையோ அழகான கோயில்கள் இருக்கு. ஒவ்வொரு கோவிலிலும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளோடு இருக்கு. இந்த சஷ்டி நாளில் அந்த கோயில்களுக்கு போய் முருகனை தரிசனம் பண்றது ஒரு மிகப்பெரிய புண்ணியம். அதுவும் குறிப்பா 6 படை வீடுகளில் சஷ்டி கொண்டாட்டம் ரொம்ப விசேஷமா இருக்கும். 6 முகம் அருளிடும் அனுதினமும் 7 முகம் என்பது போல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கந்தர் கைவேல் காக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். மேலும் வேறொரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.